Hi friends, வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்றதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோல ட்ரை பண்ணி பாருங்க. 100% ஜென்யூனான மெத்தட். உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்க வியூஸை விட இன்னும் நிறைய வியூஸ் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 100% ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வியூஸ் போணுச்சுன்னு. இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது, நார்மல் வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. பேசிக்காக வந்து நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி சேனலாக இருப்பீங்க. ஒன்று குக்கிங் கேட்டகரியாக இருப்பீங்க, ஒரு காமெடி கேட்டகரி, இல்லை ஒரு அன்னவுன் ஃபேக்ட், அதாவது மிஸ்ட்ரி கேட்டகரி, டெக்கு கேட்டகரி, ஏதோ ஒரு கேட்டகரி ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் வீடியோ போடையில் உங்களுடைய தம்ப்நெயில் உங்கள் கேட்டகரியில் எந்த சேனல் பெரிய சேனலாக இருக்கும், ஏதோ ஒரு சேனல் பெரிய சேனலாக இருக்கும்ல ஒரு சில சேனல்கள், அந்த பெரிய சேனல்கள்லாம் தம்ப்நெயிலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே தம்ப்நெயில் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பேட்டர்னில் அவங்க என்ன பேட்டர்னில் இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதில் எது பெரிய சேனலோ அவங்க என்ன பேட்டர்னில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறாங்களோ அதே பேட்டர்னில் கிரியேட் பண்ணி உங்கள் தம்ப்நெயிலில் வைங்க. அவங்க பேட்டர்னை உங்களை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து அது மாதிரி கிரியேட் பண்ண சொன்னனே தவிர அவங்களோடதை எதுவும் டவுன்லோட் பண்ணி போட்டுறாதீங்க. ப்ளஸ் அவங்களோட இமேஜையோ அவங்களோட ஃபோட்டோவையோ உங்கள் தம்ப்நெயிலில் போட்டுறாதீங்க. நான் அதை சொல்லலை. அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிறைய சேனல் சொல்லலாம். எந்த சேனலையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா சிக்கலாயிரும். ஒரு சொல்லலாமே, இப்போ மதன் கௌரி எடுத்துக்கோங்க, தமிழ் டெக் எடுத்துக்கோங்க, டெக் சேனல்லாம், அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். டெக் பாஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி A2D எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் டெக் சேனல்லாம் இருக்குது. இல்லை வேறு அவங்களுக்குன்னு அவங்க தம்ப்நெயிலில் எதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்ட வீடியோ ஒரு 1000 வீடியோ பார்த்தீங்கன்னா 500 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அந்த தம்ப்நெயில். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கிங் சேனல்னால் பெரிய இது குக்கிங் சேனல் இருக்கும் தமிழில், அந்த சேனல்களை போய் பார்த்து அதில் எப்படி பேட்டர்ன் வச்சுருக்காங்களோ அந்த தமிழில் அது மாதிரி கிரியேட் பண்ணி போட்டோம்னா நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவங்களுடைய நேமையோ அவங்களுடைய லோகோவையோ அவங்களுடைய ஃபோட்டோவையோ எதையுமே வந்து நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயிலில் பயன்படுத்தாதீங்க. இதை விட பெஸ்ட்டான ஒரு வழி என்னென்னா, நாங்கள் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்களுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா வியூஸ் எல்லாம் வரும். அது சடனாக வியூஸ் வரதுக்கான ஒரு மெத்தடு. லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் நீங்கள் உருவாக்கிக்கோங்க. தம்ப்நெயிலுக்கு மட்டும் சொல்கிறேன். இது செல்வா டெக் வீடியோ, ரைட், என்னோடய ஃபோட்டோ பார்த்தாலே இது செல்வா டெக் வீடியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில விஷயங்கள் அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டட் பேட்டர்ன் உருவாக்கிக்கோங்க. தம்ப்நெயிலுக்குன்னு கண்ணா புண்ணான்னு தம்ப்நெயில் போடுறது அப்படியெல்லாம் போட்டால் வியூஸ் வராது. தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே இது இந்த சேனல் பேரையும் பார்க்கக்கூடாது, டைட்டிலையும் ஒரு வியூவர் பார்க்கக்கூடாது. அந்த தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே சரி இந்த சேனலோட வீடியோ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்பி ஓப்பன் பண்ணணும். அதுதான் மெத்தட். ஓகேங்களா? ஒன்று அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ ரெண்டாவது சொன்ன விஷயத்தை உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் உருவாக்கிக்கோங்க. இல்லை ஏற்கனவே பெரிய சேனலோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.